நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த போனஸ் கொடுக்குறோம் ஒரு வாரம் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் ஆன ஒரு ஆப் தான். பட் இது வரைக்கும் எந்த ஆப்புமே வந்து இவங்க 3 ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது 4th ஆப்பு. ஸோ எந்த ஆப்புமே வந்து இந்த போனஸ் டைம் 7 நாள் முடிகிற வரைக்குமே வந்து அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 1 or 2 days ஓகேங்களா? ஸோ 1 or 2 days வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு 1 or 2 பேமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ டுடே டாஸ்க் இதுக்குள்ளே போய்க்கோங்க. நீ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் போனீங்கன்னா 5 டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு உங்களால் மினிமம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா வரைக்கும் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 days ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த 10 ரூபா மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனா பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணி இன்னொரு பேமெண்ட் எடுக்கிறனாலும் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். செகண்ட் பேமெண்ட் கன்ஃபார்ம் நான் சொல்ல. ஸோ ஃபஸ்ட் பேமெண்ட் மட்டும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேமெண்ட் எடுத்துகிட்டு கூட அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து 18 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ 18 வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வியூக்கும் 3 பைசா வந்து ஆட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒரு கிளிக் இருக்குது. ஒரு கிளிக்கு உங்களுக்கு ஒரு ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலராக இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஏதாவது ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்தோன்னே உங்களுக்கு ஆட் வந்தோன்னே பாருங்கள், இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே வரும். ஸோ 100% ஆனவொன்னே உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து சக்ஸஸ் ஆகும். இதுக்கு தான் 3 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டைமிங் எடுத்துக்கும். ஸோ அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கலர்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 18 முடிக்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் 18 முடிச்சுட்டு கிளிக் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 18 இம்ப்ரெஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறாரு. ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட் வருது இல்லையா? ஸோ இந்த ஆடில் 2ல் எதோ ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணுன்னு பாருங்கள் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஷோ பண்ணுறாங்க. ஸோ 20 செகண்ட்ஸ் இந்த பேஜில் வந்துட்டு நம்ம பேக் போகணும். ஓகேங்களா? ஸோ நான் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் பேக் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்துடலாம். இங்கே வந்து பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு. ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டாஸ்க் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் வரும்போது நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதுமாதிரி வெயிட் பண்ணிட்டு பேக் வாங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதேமாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் போய்ட்டு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாம். தென் பேலன்ஸ் ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து இதிலேயே கூட ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர், அமௌண்ட், ஓகேங்களா? மினிமம் வித்ரா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். 10 ரூபா இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பேடிஎம் ரிக்வெஸ்ட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ரிக்வெஸ்ட் நாளைக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப் வந்து ஸ்டாப் பண்ண அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதையும் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சீக்கிரமாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பேமெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி இந்த போனஸ்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பிளா பிளா பிளா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ண சொல்லி ஏமாறுறதுக்காக தான் பாருங்கள் 25 ரூபா வரைக்கும் கொடுக்குறேன், 7 நாள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க வந்து இது வரைக்கும் கொடுத்ததில்ல 3 ஆப்லேயும். ஸோ இந்த ஆப்லேயும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பேமெண்ட் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் ஒர்க்கிங் ஆகிற ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் சீப் வெப் ஹாஸ்டிங். இது வந்து இப்போ நம்ம பார்த்த ஆப்போட 3வது ஆப்பு. ஸோ இதுவும் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம். 1 or 2 பேமெண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பை யூஸ் பண்ண வேணாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஆப்போட ஃபஸ்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சூரன்ஸ் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அந்த ஆப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவங்க கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி இந்த ஆப்பை ஒர்க் பண்ணுறவங்களும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒர்க்கிங்காக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதேமாதிரி இந்த ஸ்டூடெண்ட் லோன் இது வந்து ரொம்ப நாளாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கிற ஒரு ஆப் தான். ஸோ இதுவும் சீக்கிரத்தில் சடனாக ஷாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணி இருக்கிற ரிக்வெஸ்ட் கொடுக்குற பேலன்ஸில் கொடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஆப் வந்து இப்போதைக்கு கரெக்டாக பேமெண்ட் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு, இஷ்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா ஒர்க் பண்ண வேண்டாம். தென் இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் லான்ச் ஆனது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாரும் வந்து இந்த ஆப்ஸை மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட ரீசெண்ட் வீடியோஸ்
வீடியோஸை பாருங்கள். இப்போ நம்ம அப்லோட் பண்ண எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சைடில் இல்லைன்னா வந்து டம்ப்ளைன்லேயே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டேட்டை பார்த்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக போட்ட ஒரு 2 டேஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்து அந்த ஆப்ஸை மட்டும் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி முன்னாடி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆப்புமே வந்து லாங் டைம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் எத்தனை நாள் வேணாலும். அப்படி சடனாக எப்போயாவது ஸ்டாப் ஆச்சுன்னா மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஸு. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.